வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி வந்து கார சட்னி சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 10 மிளகாய் வத்தல், சின்னதாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு, உப்பு, கருவேப்பிலை, எண்ணெய். கார சட்னி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அதான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வத்தலை நம்ம வறுத்தெடுத்துடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் காரம் ஜாஸ்தியாக கொஞ்சம் வத்தல் நிறையா சேர்த்துக்கேன். நான் வத்தலை வறுத்தாச்சு, இப்போ எடுத்துடலாம். இது மீதி இருக்க எண்ணெயிலே தக்காளியும் வதக்கிடலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கணும், அப்பதான் சட்னிக்கு வந்து அந்த டேஸ்ட் தனியாக தெரியும். பருப்பு ஆஃப் பண்ணிடுவோம். வதக்கி ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். மிளகாய் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம். எப்பயுமே கார சட்னி அரைக்கும் போது கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறத விட சட்னியோட சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் வித்தியாசமாக இருக்கும். எடுத்து வச்சிருந்த உப்பையும் சேர்க்குறேன். அரைச்சிடுவோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம எல்லாமே இதை வதக்கி அரைச்சினாலும் இப்போ கொதிக்க வைக்க தேவையில்லை. நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். சட்னி ரொம்ப கெட்டியாக அரைச்சிங்கன்னா சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். எப்போவுமே கார சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கடுகு உளுந்த பருப்பு எடுத்து வச்சுட்டு பழைய சேர்த்துறேன். கடுகு ஒரு பொரிஞ்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிச்சது. அப்புறம் அரைச்சி சட்னியோட சேர்த்துறேன். தாளிச்சதை கொட்டி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2-3 நாளைக்கு சாப்பிடலாம். வெளியே இருந்தால் ஒரு 2 நாளைக்கு கிடவே கிடாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,